Hey guys, welcome back to the episode 8 of 2024 Mentorship. லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கு ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜி அண்ட் எக்ஸிக்யூஷன் இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. சரி, இது மூணுத்தில் நான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஸ்ட்ராட்டஜியை தான். பிகாஸ் லாங் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணுற ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி நம்மகிட்ட இருந்தால் தான் அப்புறம் அதை கான்ஃபிடென்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணவே முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஐசிடியோட ஸ்ட்ராட்டஜி. அண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிப்பிக்கலாக இந்த 3 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் பயஸ், அண்ட் அடுத்து ட்ரேட் ஃப்ரேமிங், அண்ட் கடைசியாக என்ட்ரி கன்ஃபர்மேஷன். நீங்கள் எப்போ சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாலும் லோயர் டைம் ஃப்ரேம்ஸில் போத் ஷார்ட் செட்டப்ஸ் அண்ட் லாங் செட்டப்ஸ்னு ரெண்டுமே இருக்கும். பட் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நமக்கு சொல்கிறது இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பயஸ் தான். ஸோ பயஸை பற்றி தான் இந்த எபிசோட் 8 டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2024 மென்டர்ஷிப்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்னால் அது இந்த எபிசோட் 8 அடுத்து வர எபிசோட் 9 தான். ஸோ நோட் பென்லாம் எதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மிதேவ் அண்ட் வெல்கம் பேக் டு தி பர்சூட் ஆஃப் ப்ரைஸ். பயஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டை பற்றி மட்டும் சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். பேசிக்காக நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு 3 ஸ்டெப்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் ஒன் பயஸ். இது நமக்கு எப்பயுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து தான் கிடைக்கும். ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்னால் டிப்பிக்கலாக மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ். இதில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் நமக்கு கிளியர் பயஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பான ட்ரேட் ஃப்ரேமிங்கே போவோம். இந்த ட்ரேட் ஃப்ரேமிங்கை இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம்ஸில் பண்ணுவோம். இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம்ஸ்னால் டிப்பிக்கலாக 4 hour அண்ட் 1 hour டைம் ஃப்ரேம்ஸ். ஹையர் டைம் ஃப்ரேமில் பயஸ் கிடைச்ச உடனேலாம் ட்ரேட் எடுக்க மாட்டோம். இந்த இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேமில் அந்த பயஸை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒன்ஸ் அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சப்பறம் இந்த இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம்ஸில் ஃபார்ம் ஆன பிடிஆர்ஏஸை மார்க் பண்ணுவோம். பிடிஆர்ஏஸ்னால் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்த எஃப்இஜிஸும் ஸ்விங் ஐஸ் அண்ட் ஸ்விங் லோஸும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிடிஆர்ஏஸ் இருக்குது. பட் இன்னும் கன்சிஸ்டன்சியை ரீச் பண்ணாத ட்ரேடராக நீங்கள் இருக்கும்போது என்னோட சஜஷன் என்னென்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் 2 பிடிஆர்ஏஸ். வேறு எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ரைட்டு, இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேமில் நம்ம மார்க் பண்ண இந்த பிடிஆர்ஏ லெவல்ஸில் தான் நமக்கு ட்ரேட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் ட்ரேடை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான லெவலை மார்க் பண்ணதும் அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ட்ரி கன்ஃபர்மேஷன். இந்த என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணுவோம். லோயர் டைம் ஃப்ரேம்ஸ்னால் டிப்பிக்கலாக 15 minute அண்ட் 5 minute. பிகினர் ஐசிடி ட்ரேடர்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னா அவங்களோட மெஜாரிட்டி டைமை இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் கிளியர் பயஸும் இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேமில் அதை கன்ஃபார்ம் பண்ணி கீ லெவல்ஸும் கிடைக்காத வர இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு நம்ம வரவே கூடாது. ஆல்சோ நம்ம ஆல்ரெடி ஆன்டிசிபேட் பண்ண இந்த கீ லெவல்ஸில் நம்மளோட லோயர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி மாடல்ஸ் கிடச்சி நம்ம டிமாண்ட் பண்ணுற ரிஸ்க் ரிவார்டும் கிடச்சிச்சுன்னா மட்டும்தான் நமக்கு ட்ரேடு. இந்த டாப் டவுன் அனாலிசிஸில் எக்ஸாக்டாக எந்த டைம் ஃப்ரேமை அலைன் பண்ணுவோம் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னு எல்லாமே டீட்டெயிலாக சார்ட்ஸை யூஸ் பண்ணி அப்கமிங் வீடியோஸில் பார்த்துக்கலாம். பட் இப்போ ஸ்டெப் 1 பயஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயஸ் தான் நம்ம லாங் எடுக்கணுமா இல்லை ஷார்ட் எடுக்கணுமான்னு சொல்கிறது. அந்த பயஸை ஃபைன் பண்ண லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம 3 கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். First one premium versus discount, second one manipulation versus displacement, and final one external range versus internal range liquidity. Premium versus discountனா சிம்பிள், ஒரு ப்ரைஸ் ரேஞ்சோட ஆவரேஜ் ப்ரைஸை ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். இந்த ஆவரேஜ் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸை ப்ரீமியம்னும் அண்ட் அதே ஆவரேஜ் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸை டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பை பண்ணணும்னா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும்போது பை பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் செல் பண்ணணும்னா ப்ரைஸ் ப்ரீமியமில் இருக்கும்போது செல் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரி, இந்த ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட்டை எப்படி பயஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் திங் ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்ஸில் நம்ம எக்ஸ்பான்ஷனுக்காக வெயிட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புல்லிஷ் எக்ஸ்பான்ஷனை எடுத்துக்கலாம். ப்ரைஸ் இந்த மாதிரி நல்ல அப்சைடு எக்ஸ்பான்ஷன் கொடுத்ததும் உடனே சார்ட்ஸ்குள்ளே போயிட்டு லாங் செட்டப்ஸ் எல்லாம் தேடக்கூடாது. அதை தான் அன்இன்ஃபார்ம்டு மணி பண்ணுவாங்க. பட் நான் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சோட டிஸ்கவுண்ட்க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்க்கு வந்ததுக்கப்புறம் தான் லாங் செட்டப்ஸை தேடுவோம். அண்ட் சேம் அப்ளைஸ் ஃபார் ப்ரீமியம். ப்ரைஸ் டவுன் சைடில் நல்ல எக்ஸ்பான்ஷன் கொடுத்ததும் அதை சேஸ் பண்ணி ஷார்ட் செட்டப்ஸ் எல்லாம் தேடக்கூடாது. ப்ரைஸ் ப்ரீமியமை ரீச் பண்ணுற வரை வெயிட் பண்ணி ப்ரீமியம்க்கு வந்ததுக்கப்புறம் தான் ஷார்ட் செட்டப்ஸை தேடுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எப்போ புல்லிஷாக இருப்போம்னா ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும், அடுத்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்க்கு வரணும். இது ரெண்டும் நடந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் ஆப்போசிட்டில் பை சைட் லிக்விடிட்டியை ரீச் பண்ணுற வரை நம்ம பயஸ் புல்லிஷாக இருக்கும். சரி, ஸ்பெசிஃபிக்காக எப்போ பியரிஷாக இருப்போம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பியரிஷ் எக்ஸ்பான்ஷன் இருக்கணும், அடுத்து ப்ரைஸ் ப்ரீமியம்க்கு வரணும். இது ரெண்டுமே நடந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் ஆப்போசிட் செல் சைட் லிக்விடிட்டியை ரீச் பண்ணுற வரை நம்ம பயஸ் பேரிஷாக இருக்கும். அடுத்து மேனிபுலேஷன் வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒவ்வொரு ஸ்விங்கைக்கு மேலே பை சைட் லிக்விடிட்டியும் அண்ட் ஸ்விங் லோக்கு கீழே செல் சைட் லிக்விடிட்டியும் இருக்கும்னு. இந்த லிக்விடிட்டியை ப்ரைஸ் எடுத்ததுக்கப்புறம் ஆப்போசிட் லிக்விடிட்டியை தேடி ரிவர்ஸ் ஆகுமா இல்லை சேம் சைட் லிக்விடிட்டிஸை தேடி கண்டினியூ பண்ணுமான்னு சொல்கிறது தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எக்ஸ்பான்ஷன் கொடுத்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்விங்கையை எடுத்துப்போம். ப்ரைஸ் இந்த மாதிரி ஸ்விங்கைக்கு மேலே ஸ்ட்ராங்காக எக்ஸ்பேண்ட் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா அதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஐசிடி சொல்கிற அனாலஜி என்னென்னா ஸ்விமிங் பூலில் யானை விழுந்தால் தண்ணி டிஸ்பிளேஸ் ஆகும்ல, அந்த மாதிரி ஸ்மார்ட் மணி உள்ளே வராங்கன்னா ப்ரைஸில் இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு ஸ்விங்கிக்கு மேலே ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக டிஸ்பிளேஸ் ஆகி க்ளோஸும் ஆச்சுன்னா அது ப்ரைஸ் புல்லிஷாக இருக்கணும், இன்னும் மேலே இருக்க பை சைட் லிக்விடிட்டிஸை தேடி போகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கணும் சொல்லுது. பட் இதுவே ஸ்விங்கிக்கு மேலே ஸ்ட்ராங்காக டிஸ்பிளேஸ் ஆகாமல் அப்படி ஆனாலும் விக்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணுதுன்னா
அப்போ அங்கே மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படின்னா பை சைட் லிக்விடிட்டி எடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு செல் சைட் லிக்விடிட்டிஸை தேடி ப்ரைஸ் போகும். இந்த மேனிப்புலேஷன் அப்போது சில டைம் ஸ்விங்கேஸ்க்கு மேலே க்ளோஸ் கூட இருக்கும், பட் அந்த க்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருக்காது, விச் மீன்ஸ் ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து க்ளோஸ் இருக்காது. ஸ்விங்கைக்கு பக்கத்துலேயே க்ளோஸ் இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இல்லை மேனிப்புலேஷனான்னு மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் க்ளோஸை மட்டும் பார்க்கக்கூடாது, பட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக டிஸ்பிளேஸ் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்றதை தான் பார்க்கணும். சரி, இப்போ இந்த மேனிப்புலேஷன் வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி பயாஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனா, எக்ஸாம்பிளுக்கு டெய்லி சார்ட்டில் இருக்க ஒரு ஸ்விங்கையை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இந்த ஸ்விங்கைக்கு மேலே எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதா இல்லை மேனிப்புலேஷன் நடக்குதான்னு தெரிஞ்சுக்க எது வரை வெயிட் பண்ணணும்னா, இன்னொரு ஸ்விங்கை ஃபார்ம் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். ஒன் ஸ்விங்கை ஃபார்ம் ஆனதும் கேண்டில்ஸ் எப்படி டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கு அண்ட் எங்கே க்ளோஸ் ஆகியிருக்குன்றதை வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இல்லை மேனிப்புலேஷனான்னு கண்டுபிடிச்சிடலாம். கேஸ் 1 மேனிப்புலேஷன். ப்ரைஸ் இந்த ஸ்விங்கைக்கு மேலே மேனிப்புலேட் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டி ஆப்போசிட் ஸ்விங் லோவாக இருக்கிறதுக்கு தான் ஹையர் சான்சஸ் இருக்குது. ரீசன், ஸ்மார்ட் மணி இந்த ஸ்விங்கைக்கு மேலே இருக்க பை சைட் லிக்விடிட்டிக்கு செல் பண்ணியாச்சு. அடுத்து பை பண்ணுறதுக்கு செல் சைட் லிக்விடிட்டி வேணும் அண்ட் அது ஸ்விங் லோக்கு கீழே தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் இந்த ஸ்விங் லோவை ரீச் பண்ணுற வரை நம்ம பயஸ் பியரிஷாக இருக்கும். கேஸ் 2 டிஸ்பிளேஸ்மெண்ட். ப்ரைஸ் இந்த ஸ்விங்கைக்கு மேலே ஸ்ட்ராங்காக டிஸ்பிளேஸ் ஆகியிருந்தால் நெக்ஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டி அகைன் ஸ்விங்கைஸாக தான் இருக்கும். ரீசன், ஸ்மார்ட் மணி ஆல்ரெடி கீழேயே ஸ்விங் லோஸ்க்கு கீழே ஹியூஜ் லாங் பொசிஷன்ஸை பை பண்ணியிருப்பாங்க. இப்போது ஸ்விங்கைஸ்க்கு மேலே அவங்க பொசிஷன்ஸை செல் பண்ணணும், பட் ஃபுல் பொசிஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணாமல் பார்ட்டாக செல் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி ஸ்விங் லோக்கு கீழே அவங்க ஒரு 10 lakh கான்ட்ராக்ட்ஸ் பை பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஒரு 2 lakh கான்ட்ராக்ட்ஸை மட்டும் இந்த ஸ்விங்கைக்கு மேலே செல் பண்ணுவாங்க அண்ட் மீதியை இன்னும் மேலே இருக்க ஸ்விங்கைஸில் செல் பண்ணிப்பாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேஸில் நம்ம ட்ரான் லிக்விடிட்டி அகைன் ஸ்விங்கைஸாக தான் இருக்கும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்த உடனே ட்ரான் லிக்விடிட்டி ஸ்விங்கைஸாக இருக்குமானா இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் ப்ரைஸ் ஒரு ஸ்விங் லோவை ஃபார்ம் பண்ணுற வரை வெயிட் பண்ணணும். ஒன் ஸ்விங் லோ ஃபார்ம் ஆனதும் தான் நம்ம ட்ரான் லிக்விடிட்டி ஸ்விங்கைஸாக இருக்கும், விச் மீன்ஸ் அந்த ஸ்விங்கையை ப்ரைஸ் ரீச் பண்ணுற வரை நம்ம புல்லிஷ் பயஸில் தான் இருப்போம். ஸோ இப்படி தான் மேனிப்புலேஷன் வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பயஸ்க்கு யூஸ் பண்ணணும். சரி, இப்போ அந்த தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்டான இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம், ப்ரைஸ் 2 ரீசனுக்காக தான் மூவ் ஆகும். ஒன்று லிக்விடிட்டியை தேடி போகும், அப்படி இல்லைனா இம்பேலன்ஸை தேடி போகும். நீங்கள் எப்போ மார்க்கெட்டை பார்த்தாலும் ப்ரைஸ் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுத்தை தான் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ப்ரைஸ் இதை லிக்விடிட்டி டு இம்பேலன்ஸ்க்கு போகும், அப்படி இல்லைனா இம்பேலன்ஸ் டு லிக்விடிட்டிக்கு போகும். அண்ட் இதை தான் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ். பிகாஸ் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் ஆர் ஸ்விங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்விங்கைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வெளியே இருக்கும். அதனால இந்த ஸ்விங்கைஸ்க்கு மேலே இருக்க பை ஸ்டாப்ஸையும் ஸ்விங் லோஸ்க்கு கீழே இருக்க செல் ஸ்டாப்ஸையும் கலெக்டிவாக எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ஆர் இஆர்எல்னு சொல்லுவாங்க. இதுவே இம்பேலன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் ஆர் ஸ்விங்குக்கு உள்ளே இருக்கும். அதனால் இந்த எஃப்இஜிஸை இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி ஆர் ஐஆர்எல்னு சொல்லுவாங்க. இந்த இஆர்எல் அண்ட் ஐஆர்எல்லை எப்படி பயஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா, ப்ரைஸ் எப்பயுமே இஆர்எல் டு ஐஆர்எல் அண்ட் ஐஆர்எல் டு இஆர்எல்னு தான் மூவ் ஆகும். அதாவது ப்ரைஸ் இஆர்எல்லை ரீச் பண்ணிடுச்சுன்னா அடுத்து ஐஆர்எல்லை தேடி போகும், அப்படி ஐஆர்எல்லை ரீச் பண்ணிடுச்சுன்னா அடுத்து மறுபடியும் இஆர்எல்லை தேடி போகும். ஸோ இப்படி தான் மாறி மாறி இஆர்எல் டு ஐஆர்எல் அண்ட் ஐஆர்எல் டு இஆர்எல்னு ப்ரைஸ் எப்பயுமே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ப்ரைஸ் இப்போது ஐஆர்எல் இருக்கா இல்லை இஆர்எல் இருக்கான்னு பார்த்தீங்கனாலே அடுத்து அது எங்கே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களால் ஆன்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு பயஸும் கிடைக்கும். சரி, ஸ்பெசிஃபிக்காக எப்போ புல்லிஷாக இருப்போம் அண்ட் எப்போ பேரிஷாக இருப்போம்னு தெரிஞ்சுக்க 4 டைப்ஸ் ஆஃப் சினாரியோஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரைஸ் பை ஸ்டாப்ஸ் எடுத்ததுக்கப்புறம், தட் இஸ் இஆர்எல்லை ரீச் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் அடுத்து ஐஆர்எலுக்கு போகும். ஸோ பிசி ட்ரான் லிக்விடிட்டியாக இருக்கும். கரண்ட் ப்ரைஸை விட ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்கிறதுனால ப்ரைஸ் இந்த பிசியை ரீச் பண்ணுற வரை நம்ம பியரிஷாக இருப்போம். அடுத்து செகண்ட் சினாரியோ, ப்ரைஸ் இங்கே வந்து பிசியை பேலன்ஸ் பண்ணதும், அதாவது ஐஆர்எல்லை ரீச் பண்ணதும் அடுத்து இஆர்எல்லை நோக்கி போகும். ஸோ அப்போது ட்ரான் லிக்விடிட்டி இந்த பை ஸ்டாப்ஸாக இருக்கும். கரண்ட் ப்ரைஸை விட ட்ரான் லிக்விடிட்டி மேலே இருக்கிறதுனால ப்ரைஸ் இந்த இஆர்எல்லை ரீச் பண்ணுற வரை நம்ம புல்லிஷாக இருப்போம். அடுத்து தேர்ட் சினாரியோ, ப்ரைஸ் செல் ஸ்டாப்ஸை எடுத்ததுக்கப்புறம், தட் இஸ் இஆர்எல் ரீச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஐஆர்எலுக்கு போகணும். ஸோ சிபி ட்ரான் லிக்விடிட்டியாக இருக்கும். கரண்ட் ப்ரைஸை விட ட்ரான் லிக்விடிட்டி மேலே இருக்கிறதுனால ப்ரைஸ் இந்த சிபியை ரீச் பண்ணுற வரை நம்ம புல்லிஷாக இருப்போம். அண்ட் லாஸ்ட்டாக ஃபோர்த் சினாரியோ, ப்ரைஸ் இங்கே வந்து சிபியை பேலன்ஸ் பண்ணதும், அதாவது ஐஆர்எல்லை ரீச் பண்ணதும் அடுத்து இஆர்எல் நோக்கி போகணும். ஸோ அப்போ ட்ரான் லிக்விடிட்டி இந்த செல் ஸ்டாப்ஸாக இருக்கும். ஸோ கரண்ட் ப்ரைஸை விட ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்கிறதுனால ப்ரைஸ் இந்த இஆர்எல்லை ரீச் பண்ணுற வரை நம்ம பியரிஷாக இருப்போம். ஸோ இப்படி தான் இஆர்எல் அண்ட் ஐஆர்எல்லையும் பயஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் மேனிப்புலேஷன் அண்ட் இஆர்எல் வர்சஸ் ஐஆர்எல்னு இந்த 3 கான்செப்ட்ஸையும் எப்படி தனித்தனியாக யூஸ் பண்ணி பயஸ் ஃபைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம பயஸ் ஃபைன் பண்ண இந்த 3 கான்செப்ட்ஸையும் தனித்தனியாக யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் ஹையர் ப்ராபபிலிட்டியாக இந்த 3 கண்டெக்ஸ்டையும் ஆர் அட்லீஸ்ட் 2 கண்டெக்ஸ்டையாச்சு கம்பைன் பண்ணி தான் நம்ம பயஸ் ஃபைன் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்டை பாருங்கள். கண்டெக்ஸ்ட் நம்பர் 1, இந்த ஸ்விங்கைக்கு மேலே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இது மோஸ்ட் லைக்லி இன்னும் பை ஸ்டாப்ஸை தேடி தான் ப்ரைஸ் மூவ் ஆகும்னு சொல்லுது, விச் இண்டிகேட்ஸ் புல்லிஷ்னஸ்.
கண்டெக்ஸ்ட் நம்பர் 2, ப்ரைஸ் IRL ஆர் பிசியில் இருக்குது. ஸோ அடுத்து ERLக்கு போகும், விச் இஸ் பை ஸ்டாப்ஸ். ஸோ கண்டெக்ஸ்ட் நம்பர் 2வும் புல்லிஷ்னஸை தான் இண்டிகேட் பண்ணுது. ஆல்ரெடி 2 கண்டெக்ஸ்ட்டும் புல்லிஷாக இருக்கிறதுனால ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் இல்லைனாலும் நம்ம புல்லிஷாக இருக்கலாம். சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே ப்ரைஸ் இந்த ஸ்விங்கைக்கு மேலே மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கு, விச் இண்டிகேட்ஸ் பேரிஷ்னஸ். ஆல்சோ ப்ரைஸ் ERL எடுத்துருச்சு அண்ட் கிளியர் ட்ரான் லிக்விடிட்டியாக IRLும் கீழே இருக்குது, விச் மீன்ஸ் கண்டெக்ஸ்ட் நம்பர் 2வும் பேரிஷாக இருக்குது. ஸோ 2 கண்டெக்ஸ்ட் பேரிஷாக இருக்கிறதுனால ப்ரைஸ் IRL ரீச் பண்ணுற வரை நம்ம பேரிஷாக இருக்கலாம். ப்ரைஸ் நம்ம ஆன்டிசிபேட் பண்ண மாதிரியே IRLையும் ரீச் பண்ணிடுச்சு. இப்போ கண்டெக்ஸ்ட் நம்பர் 1, IRL to ERL, விச் இஸ் புல்லிஷ். செகண்ட் கண்டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன் வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். செகண்ட் கண்டெக்ஸ்ட்டும் புல்லிஷாக இருக்க இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கணும். பட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, மேனிப்புலேஷன் தான் நடந்திருக்கு. ஸோ கண்டெக்ஸ்ட் நம்பர் 2 புல்லிஷ்னஸை இண்டிகேட் பண்ணலை. அதனால இப்போ தேர்ட் கண்டெக்ஸ்ட் ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட்டை பார்ப்போம். அதை பார்க்க நம்ம மோஸ்ட் ரீசன்ட் ப்ரைஸ் ஸ்விங்கை மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஸ்விங்லோட இருந்து இந்த ஸ்விங்கை வர மார்க் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூ கேன் சி, ப்ரைஸ் அப்சைட் எக்ஸ்பான்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது டிஸ்கவுண்ட்க்கு வந்திருக்கு, விச் இண்டிகேட்ஸ் புல்லிஷ்னஸ். கண்டெக்ஸ்ட் நம்பர் 1ம் கண்டெக்ஸ்ட் நம்பர் 3யும் புல்லிஷாக இருக்கிறதுனால நம்ம ப்ரைஸ் இந்த ERL ரீச் பண்ணுற வரை புல்லிஷ் பயஸ்லேயே இருக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த 3 கான்செப்ட்ஸை கம்பைன் பண்ணி ஹை ப்ராபபிலிட்டி பயஸை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணணும். சரி, இந்த வீடியோட ஹோம்ஒர்க்காக டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். ட்ரேடிங் வியூவில் DXYன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த டாலர் இண்டெக்ஸை ஃபைன் பண்ண முடியும். தெரியாதவங்களுக்கு டாலர் இண்டெக்ஸ்னால் ஃபாரின் கரன்சிஸை கம்பேர் பண்ணும்போது டாலர் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு சொல்கிறது. இந்த டாலர் இண்டெக்ஸை நம்ம ட்ரேட் பண்ண முடியாது, பட் நம்ம மேஜர் பேர்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டாலர் இண்டெக்ஸை கோரிலேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். இன்டர் மார்க்கெட் அனலைசிஸ் பற்றி டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம், பட் இப்போ பயர்ஸ்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அகைன் பயர்ஸை ஃபைன் பண்ண நம்ம மந்த்லி, வீக்லி ஆர் டெய்லி சார்ட்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீக்லி சார்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். டாலர் இண்டெக்ஸில் அடுத்து வரப்போகிற வீக்லி கேண்டலுக்கு என்னோட பயஸ் புல்லிஷ். இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, டாலர் பேஸ் கரன்சியாக இருக்க மேஜர் பேர்ஸ்லலாம் என்னோட பயஸ் பேரிஷ் அண்ட் டாலர் கோட் கரன்சியாக இருக்க மேஜர் பேர்ஸ்லலாம் என்னோட பயஸ் புல்லிஷ். சரி, உங்களோட ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நான் ஏன் டாலரில் இப்போ புல்லிஷாக இருக்கேன்னு இந்த வீடியோவில் பார்த்த 3 கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சதும் உங்களோட ரீசன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த வீடியோவிலேருந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இதை கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ஹோம்ஒர்க்கோட ஆன்சரையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துட்டு நம்மளோட பயஸ்க்கு ப்ரைஸ் ஆப்போசிட்டாக மூவ் ஆகுதுன்னா எப்போ நம்ம பயஸை இன்வாலிடேட் பண்ணணும்னு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.